ஹலோ எவ்ரி ஒன் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லூட் தான். ஸோ இதில் ஜாயின் பண்ணுற ஆல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் டு வந்து 5000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர்லாம் கிடையாது, டெலகிராம் பாட்டுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஸோ இதை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ஒர்க்கு, ஸோ எப்போ வித்ரா பண்ணுறது, இதே போல் எல்லா டீட்டெயிலுமே க்ளியராக வந்து வீடியோவில் சொல்லிடுறேன். வீடியோ ரொம்ப லென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிங்க. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அப்டேட்டு ஒர்க் ஆகுதா ஸ்டாப் பண்ணிட்டேன் எல்லா தகவலுமே எதையும் கூட பாருங்களேன். ஸோ இதே போல் அந்த ஐஸ்பெர்க் வந்து மைனிங் எண்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, ஸோ அந்த ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன்னா. ஸோ வந்து நோட்புக் வந்து ரிமைண்டர் போஸ்ட்டு, ஸோ வந்து கிவ்வேஸ் கொடுத்தேன். சண்டே வந்து 1000 ருபீஸ் கிவ்வே கொடுத்தேன். அதுக்குண்டான வின்னர் லிஸ்ட் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎன் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டோட, ஸோ ஆடியோ டீட்டெயில்ஸோட, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன்னா. ஸோ அப்புறம் வந்து மேட்ச் செயின் பாட்டுக்கும் அப்டேட் வந்திருக்கு. இதே போல் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ யூடியூப் வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து ஒரு வித்ரா அப்டேட் வந்திருக்கு. வித்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு ஆக்டிவ் வந்தால் தான் பேச முடியும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணது வேஸ்ட்டாக போய்டும். ஸோ மஸ்ட் ஆல் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 டே இல்லை 2 டேஸ் ஒன்ஸாவது உள்ளே போய்ட்டு என்னென்ன போஸ்ட் போடுறேன்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ண லூட்லேருந்து போஸ்ட் போட்டால் அதை அப்டேட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 1500 ருபீஸ் வந்து கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன். ரேண்டம் 15 பர்சனுக்கு பெர் பர்சனுக்கு வந்து 100 ருபீஸ், டோட்டலாக வந்து 1500 ருபீஸ் ஆகுது. கிவ்வேல ஜாயின் பண்ண என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஹாய் சூப்பர் இதே போல் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த லூட்லேருந்து வித்ரா வரும்போது இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ யூடியூப் கமெண்ட் பிக்கர் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அந்த 15% தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு வீடியோ கிளிப்பாக மேக் பண்ணிட்டு டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எஸ்டர்டே வந்து சண்டே அப்போ பண்ணேன் இல்லையா, ஸோ அதே போல் தான் எவ்ரி டைம் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஸோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி கிவ்வேலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஒரு டிபின் ப்ராஜெக்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் பாட்டை விட அந்த டிபின் ப்ராஜெக்ட் தான், அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ண அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் இன்கம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து டெலகிராம் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், மெனி வீடியோஸ்லையும் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாகவே டெலகிராம் பாட்டே போகிறது கிடையாது. ஸோ முழுக்க இந்த டிபின் ப்ராஜெக்டாகவே போட்டுட்ருக்கோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ண லூட்டாகவே வந்து போட்டுட்ருக்கோம். இதில் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்கம்லாம் கிடைக்காது, ஓரளவுக்கு டீசன்ட் இன்கமே கிடைக்கும். ஒரு 3000 நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 5000 ருபீஸ் அளவுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா $4 million வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் வந்து ஒரு சப்போர்ட்டுமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், இது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஆல் பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், ஜாயினிங் லிங்க்னு சொல்லிட்டு டச் பண்ணி உள்ள போனோம். உங்களுக்கு இதே போல் கூகுள் குரோம் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் தான் கூட்டு போகும். ஸோ இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌசர் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த லிங்க் வந்து மேலே மெனு பட்டன் இருக்கும், டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் லிங்க்னு இருக்கும், இல்லை காப்பி லிங்க்னு இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மெனு பட்டன் டச் பண்ணாலே ஓப்பன் இன் ப்ரௌசர்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க அந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஷோ ஆகும். உங்கள்கிட்ட மிஸ்ஸஸ் ப்ரௌசர் இல்லை அப்படின்னா வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நம்ம இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசரோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஆட் பண்ணுறேன், உள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசரை சூஸ் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. அப்படி இல்லைனா இந்த லிங்கை மேலே வந்து மெனு பட்டன் இருக்கும் இல்லையா, ஸோ ஷேர் பட்டன்லாம் இருக்கும், இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ண லிங்கை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு இதே போல் வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம்னு சொல்லி கேட்கும். அதை டச் பண்ணி எஸ் கொடுத்து வந்து குரோமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது சில பேர் கேட்பீங்க, ப்ரோ நான் வந்து கூகுள் குரோமில் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த உள்ளே போய்ட்டு இந்த ஆட் டு குரோம் கொடுத்து இதை நீங்கள் ஆட் பண்ணதும் இதில் ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு சொல்லி வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படின்னா ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ரவுண்ட் போட்டே காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் மேலே. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இது ஆட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வெரிஃபைன்னு இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனால் ஜாயின் தி நெட்வொர்க்னு இருக்கும், டச் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் லோட் ஆகும். இப்போ வந்து சைன்இன் பண்ண சொல்லணும், நம்ம வந்து சைன் அப்பே பண்ணலை. ஸோ மேலே உள்ள சைன் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ரவுண்ட் போட்டே காமிச்சிருப்பேன். ஸோ உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் நட்டு ஸ்டார்லாம் கலந்து வர மாதிரி கொடுத்துக்குங்க. கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே கொடுத்துட்டு ரெஃபரல் கோட் ஸ்க்ரீனில் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே காப்பின்னு சொல்லி கேட்கும். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த வந்து இமெயில் ஐடிக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் இமெயிலில் போய் செக் பண்ணிங்கன்னா இதே போல் உங்களுக்கு கோடு வந்திருக்கும், அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. சம்டைம்ஸ் கோடு உங்களுக்கு வரல அப்படின்னா
ஒரு 1 or 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்பயும் வரலனா ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 1 hour கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போன பிறகு சில பேருக்கு இந்த வெப்சைட் நாட் ஒர்க்கிங்னு வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மேலே எக்ஸ்டென்ஷன் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் வெரிஃபை கொடுத்து திரும்ப உள்ளே வந்துக்குங்க. ஸோ உள்ளே வந்தால் இதே போல் கேட்கும் சைன்இன், உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கிரியேட் அக்கௌண்ட் இதே போல் கேட்டுச்சுன்னா கீழே சைன்இன் கீழே இருக்குது, அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கலாம். ஸோ கண்டினியூஸ்ன்னு சொல்லி உங்கள் இமெயில் ஐடி போட்டிருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு கைஸ். உள்ளே வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ மேலே பவர் பட்டன் இருக்குது பாருங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ண வெரிஃபிகேஷன் ஆன் சொல்லி வந்துடும். கீழே லாஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடணும். அப்படி ஓடலாம் இதே பேஜில் ஒரு 30 செகண்ட் ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள், டைமிங் ஓடணும் அப்படின்னு ஷோ பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லையா லாஸ்ட் வெரிஃபிகேஷனில். இப்போ பாருங்க டைமிங்கோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து 1 second ஆகோ, 2 second ஆகோ, 3 second ஆகோ, 4 second ஆகோ, இதே போல் வந்து டைமிங் ஓடிட்டுருக்கும். 1 2 3 4 5 பொறுமையாக ஓடிட்டுருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆனதான் வந்து அர்த்தம். நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதே பேஜில் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சென்டர் அந்த மினிமைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இது பேக்ரவுண்டில் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிட்டுருக்கும். கீழே ரிப்போர்ட்டிங்கில் வந்து இந்த பாயிண்ட்ஸும் வந்து ஆட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, இந்த கீழே 1ன்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பாயிண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஐநூறு கன்வர்ஷன் வந்து பண்ணுவாங்க ஃபியூச்சர். ஸோ நீங்கள் இப்போதைக்குலாம் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் டச் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸ்டாக் வெரிஃபை கொடுத்து உள்ளே போயிட்டு இந்த வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு கீழே டைமிங் ஓடும் இல்லையா, 1 second 2 second 3 second அது போல் ஓடும்போது நீங்கள் வந்து மினிமைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ அதே போல் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அதான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்களோ அவ்வளோ வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித்ரா ஆப்ஷன் வந்த பிறகு நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனல். அது வரைக்கும் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டே வாங்க. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 month 3 month மேலே ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். கிரிப்டோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு 3-4 months. சில பேர் கேட்பீங்க, ப்ரோ இதில் வந்து என்ன ப்ரோ வித்ரா வரது ரொம்ப லேட் ஆகுது, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த கிரிப்டோ ரூட்ஸ் எல்லாமே லேட் தான் கைஸ் ஆகும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வேறு ஒரு ரூட்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி, டைப்பிங் ஜாப், கேப்சா என்ட்ரி, இல்லை வேறு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ரூட்ஸ்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு தெரியும். சரி எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் வந்து ஒரு மந்த்லி ஒரு 300-500 ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய எஃபோர்ட் போடணும். பட் அப்படி இருந்தாலும் பேமெண்ட் வருமா வராதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதெல்லாம் இதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெலிகிராம் பாட்லாம் விட்டுருங்க. நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ண ரூட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசன்ட் இன்கமே தருவாங்க. ஸோ ஒர்க்கு ரொம்ப கம்மி தான். நம்ம வழக்கம் போல் வந்து இந்த இன்ஸ்டாகிராமோ இல்லை வந்து வாட்ஸ்அப்போ இல்லை வந்து டெலிகிராம் இல்லை யூடியூப் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் வந்துட்டு அதை ஆன் பண்ணி வச்சுட்டு பேக்ரவுண்டில் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு டீசன்ட் இன்கமே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இப்போ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஏர்ன் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து உடனே வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இன்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணுறது போல் லூட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து டெலிகிராம் சேனல்லையும் சொல்கிறேன், இல்லை யூடியூப் சேனலில் வீடியோஸும் போடுறேன். அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு இதில் ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ மிஸ்ஸஸ் ப்ரௌசரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எப்படி நான் அகைன் உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்தால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆனில் தான் இருக்கும். கீழே வந்து லாஸ்ட் வெரிஃபிகேஷன் 4 minutes ஆகும். இதே போல் உங்களுக்கு டைமிங் வந்து காமிக்கும். கீழே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுவும் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கீழே செகண்ட்ஸ் ஓடுறதுக்கு 1 second ஆகோ 2 second ஆகோ, ஸோ அதே போல் ஓடணும் இல்லையா. ஸோ அப்போ தானே வந்து இது ஆன் ஆனதான் அர்த்தம். இப்போ மேலே என்ன பண்ணுறீங்க, வெரிஃபிகேஷன் ஆனில் தான் இருக்குது. டச் பண்ணுங்கள், ஆஃப்னு சொல்லி வந்துடும். திரும்ப அதே டச் பண்ணுங்கள், வெரிஃபிகேஷன் ஆன் சொல்லி வந்துடும். இதே பேஜில் மேலே ரெஃப்ரெஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 30 second to 1 minute வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே டைமிங்கோட ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் வச்சுட்டு வழக்கம் போல் உங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மெத்தடில் தான் கைஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணணும். பாயிண்ட்ஸ் மட்டும் ஏர்ன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ மற்றபடி லிஸ்டிங் வித்ரா அப்டேட் வரும்போது நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் ஏர்ன் பண்ணிகிட்டே வாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.